ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டு, பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டு. இது வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் அதை புக் பண்ணி வாங்கினேன். பாருங்கள், நல்லாவே பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 24x16 இன்ச்சு சைஸு. நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த 4 லெக்கு, அதோட பைண்டர் கிளிப்ஸும் வருது. பைண்டர் கிளிப்ஸு 10 தான் இவங்க கொடுத்துருந்தது. அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஓகேன்னு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக பைண்டர் கிளிப்ஸ் வேணும்னா நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம். ஒன்று 15 ருபீஸ் தான். நம்ம ஒரு பாக்ஸ் தான் கொடுப்பாங்க கடையில். நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டாலே கொடுப்பாங்க. அதை நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி வாங்கிட்டேன். பைண்டர் கிளிப்ஸ் பாக்ஸ்லேயே அந்த ஸ்க்ரூஸும் கொடுத்துருந்தாங்க. ஒரு லெக்குக்கே 2 ஸ்க்ரூஸ் வருது. நம்ம 2 ஸ்க்ரூஸையும் மாட்டினோன்னா நல்லா டைட் ஃபிட்டிங்காக இருக்குது. ஒரு ஸ்க்ரூ உள்ளது வாங்காமல் 2 ஸ்க்ரூ உள்ளது வாங்கினா தான் எனக்கு ஓகேவாக தோணுச்சு. லெக்ஸ் ஆடாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு அது மாதிரி வாங்கியிருக்கோம். இப்போ வந்து 4 லெக்கையும் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ மெஷர்மெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கரெக்டாக 24x16 இருக்குது. ஆனால் நம்ம வந்து கிளாத்தை போட்டதுக்கப்புறம் கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா 22-14. ஒரு 2 இன்ச் நம்ம கேப் விடணும் இன்சர்ட் நீடில் பண்ணுறதுக்கு, நம்ம கையில் கீழேருந்து பிடிச்சிக்கிறதுக்கெலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. இப்போ முடிச்சாச்சு பாருங்கள். கிளிப்ஸ் எல்லாம் 10 கிளிப்ஸ் இருக்குது. இப்போ துணி போட்டு காமிக்கிறேன். ஒரு ஸ்லீவ் பண்ணது இது கிளாத்து, ஒரு ஸ்லீவ் ரிங் ஃப்ரேமில் போட்டு பண்ணது. அந்த இது தெரியும் பாருங்கள். அதை நம்ம வந்து பைண்டர் கிளிப்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது கிளாத் அட்டாச் பண்ணியே இருக்கிறதுனால எனக்கு ஃபிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. ஏற்கனவே கிளாத் அட்டாச் பண்ணியிருந்தேன். இந்த இதுலேயும் நம்ம ஸ்லீவுக்கு கிளாத் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எண்டில் வந்து ரொம்ப பைண்டர் கிளிப்ஸ் ரொம்ப கிட்ட நெருக்க போட முடியாது, டைட்டன் வராது. கிளாத் அட்டாச் பண்ணிட்டோன்னா போடலாம். ஆனால் ஒரு ஸ்லீவ் தான் ஒரு நேரத்தில் போட முடியும். இன்னொரு ஸ்லீவுக்கு மறுபடியும் கழட்டிட்டு அடுத்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணி தான் போடணும். ஆக்சுவலி இதில் 10 கிளிப்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் லூசனாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப டைட்டாக போட்டு நான் இது ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கலை. ஏன்னா இன்னும் ஒரு 4 கிளிப்பு இதுக்கே 10 இருக்குது. இன்னும் 14 கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் பரவாயில்ல, நல்லா டைட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து நீடில் விட்டு எடுத்தாலாம் இன்சர்ட் பண்ணலாம், கரெக்டாக இருக்குது. இது வந்து இப்போ பேக் நெக்குக்கு எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஃபுல்லாக அந்த பேக் நெக்கு போர்ஷனுக்கு கரெக்டாக ஈக்குவலண்ட்டாக வருது. ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, எட்ஜில் போடணுன்னெலாம் இல்லை, கரெக்டாக வருது. நெக்கு போர்ஷனும் ஷோல்டர் போர்ஷனும் கரெக்டாக வருது. ஸோ அந்த பேக் நெக்கில் ப்ராப்ளம் இல்லை. நம்ம துணி அட்டாச் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாட்டும் பரவாயில்ல, நம்ம வந்து போடலாம் ஈஸியாகவே. பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிளாத் பெரிய பிரச்சனை இல்லாமல் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பைண்டர் கிளிப்பும் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப புதுசு நல்லா டைட்டாக இருக்கும், போட போட நம்மளுக்கு பழகிரும். ஆனால் நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. அந்த இதுக்கு யூசேஜ் நல்லா தான் இருக்குது. பக்கமும் போட்டாச்சு. நீடில் விட்டு எடுக்க ஈஸியாக தான் இருக்குது இந்த கிளாத்னால. சில கிளாத்துக்கு டைட்டனாக இருக்கும். நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே நம்ம ஈக்குவலண்ட்டாக போட்டிருக்கேன் கரெக்டான ஸ்பேஸிங்கில். இது ஹைட்டு கரெக்டாக நம்ம உட்காந்து போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் 2 இன்ச்சஸ் ஹைட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. பிகினர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஹேண்டில் பண்ணுறது டிஸ்அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திரும்ப கிளாஸுக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் இது. கிளாஸ்லேயே வச்சு போடுறதுனா போடலாம் ஏதாவது ஒரு இடத்துல. இந்த ஸ்டாண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வாங்கினது டீட்டெயில்ஸு ரேட்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ.